கேட்டகரி என்ன சொல்றாருன்னா, வசனம் 13ல, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். 2வது கேட்டகரி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்பாறையான ஒரு இடத்துல போய் நம்ம விதைச்சோம்னா என்ன ஆகும்? அதுக்கு உள்ள வேர் பிடிக்கிறதுக்கு அங்க மண்ணே இருக்காது. ஸோ கற்பாறையான நிலம் அப்படின்றது அந்த இருதயத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறது. சிலருடைய இருதயம் பார்த்தோம்னா, பாறைய போல எதுக்கும் மசியாது, எதற்குமே விட்டு கொடுக்காது. அதுல ஒரு ஈரமின்மை இருந்துகிட்டே இருக்கும். கல் நெஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு இரக்கமே இல்ல பாரு, கல் நெஞ்சமா இருக்காங்க. இந்த காரியத்துல இப்படி இருக்காங்களே, ஒரு ஒரு இரக்கம் பாராட்டியிருக்கலாமே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிற சிலர் என்ன பண்ணுவாங்களாம், தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை வரும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், விட்டுட்டு போயிருவாங்களாம். ஆண்டவருடைய வசனத்தை நம்ப மாட்டாங்களாம். ஆண்டவருடைய வசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காமல், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இல்லாமல் அதை விட்டு விட்டு போய் விடுவார்கள்.